இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். முதலாவது ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இரண்டாவது ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். மூன்றாவது ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். நான்காவது ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் குட்னஸ், ஃபோர்பேரன்ஸ் அண்ட் லாங் சஃபரிங், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யம். ஐந்தாவது riches of the wisdom and knowledge of God and of Christ, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற ஐஸ்வர்யம். ஆறாவது ரிச் இன் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளின் ஐஸ்வர்யம். ஏழாவது இட்டர்னல் ரிச்சஸ், நித்தியமான ஐஸ்வர்யம். ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், கிருபையின். எபேசியர் 1:3-8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு அந்த கிருபை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இவே அவருடைய கிருபை. நம்ம மேலே ஆண்டவர் வைத்த கிருபையினால தான் அவருடைய இரத்தத்தால் நம்ம என்ன செய்யப்படுறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை என்ன வைத்திருந்தார், கிருபை வைத்து நம்மை தெரிந்து கொண்டு தன்னாளிலே அவருடைய இரத்தத்தினாலே. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னு சந்தோஷமாக இருக்கிறீங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்ம மேலே அவர் வைத்த கிருபை. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய புத்திரர், ஆண்டுடைய பிள்ளைகள் தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தர் அவருடைய கிருபை நம் மீது. எபேசியர் 2:1-1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ நம்ம கோபாக்கினை பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட இருப்பித்தார். கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே
தம்முடைய கிருபையின் மகா மேன்மையாகிய ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்கத்தக்கது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சி. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இந்த காரியங்களால் உண்டானது. இவை ஆண்டுடைய கிருபையினாலே தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யங்களாக இருந்து பாவத்தில் மரித்து இருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு உட்காரும்படி கிருபை. இது உங்களால் ஆனது, உங்கள் கிரியை கிடையாது. ஒருவர் என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்டபடி. இது கிரியைகளினால் உண்டானது இல்லை. இந்த நாட்களிலே கிருபையின் ஐஸ்வர்யம். இரண்டாவது, riches of his glory, மகிமையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 1:17-19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமான தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துடும். ஆண்டவரை அறிவதற்கே நமக்கு ஒரு ஞானம் தேவை, ஒரு தெளிவு தேவை. அந்த ஆவியை இல்லைன்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள ஒரு தெளிவு, ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும்னா அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். என்ன நம்பிக்கை நமக்கு? பரிசுத்தவான்களுக்கு நமக்கு உண்டாய் இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. என்னதுங்க? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரு, ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு என்ன மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன எனக்கு இருக்குது இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரது எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சுவத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் ஆண்டவரை மரித்தோர்ந்து எழுப்பித்த அதே வல்லமை இன்றைக்கி எங்கே இருக்கான்? விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் அவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவரே எனக்கு பிரகாசமான மனக்கண், அந்த கண் திறக்கப்பட்டால் தான் எனக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்குது, எனக்குள்ளே என்ன வல்லமை இருக்குது, ஆண்டவரே அறிந்து கொள்கிற ஞானமும் தெளிவும் எனக்கு. எத்தனை பேருக்கு இன்றைக்கி பிரகாசமுள்ள மனக்கண்கள்? எபேசியர் 3:16-19. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. உள்ளான மனுஷன், சில பேருக்கு உடம்பு தான் ரொம்ப பலமாக இருக்கும், சின்னதுக்கெல்லாம் பயந்துருவாங்க, சின்னதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா உள்ளான மனுஷனில் என்ன இல்லை, நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லாயிருக்கும், 3 வேளையும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வகை வகையாக சாப்பிட்டு உடம்பு எப்படி இருக்கும், நல்ல பெரிய பலசாலியாக இருக்கும். ஆனால் உள்ளான மனுஷனில் சின்னதுக்கெல்லாம் கோச்சிப்பாங்க, சின்னதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, எதையும் தாங்க முடியாது, எதையும் அவங்களால. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா இல்லையா? சில பேர் இவரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு நினச்சின்னு இவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு பண்ணுவாங்க. ஐயா அப்புறம் வந்து பயங்கரமான பயந்தாங்கொல்லியாக இருப்பார். அடாடாடா இவர் ஏதோ மீசை தாடியெல்லாம் பார்த்தேனே, இன்னும் நினச்சேனே, இவ்வளோ பெரிய மீசை வச்சுருந்தார், பெரிய ஒரு ஹீரோ நினச்சேனேன்னு பார்த்தா ஐயா 0வாக இருப்பார்.
ஏன்னா உள்ளான மனுஷனில் என்ன இருக்காது, எதையும் தாங்க முடியாது, எல்லாத்துக்கும் சோர்ந்து போய் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் உலகத்தை ரொம்ப கஷ்டம். உலகத்தில் உங்களுக்கு திடன் கொள்ளுங்கள், அப்படி தானே போட்டிருக்கு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம், ஆனாலும் என்ன செய்யுங்க, திடனாக இருக்கும். அதுதான் அது. அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றுள்ளார். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வளரும். தேவனுடைய சகல பரிபூரணத்தால் என்ன செய்யணும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று. ஆண்டோடைய மகிமையின் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்ன செய்வாராம், நம்ம உள்ளான மனுஷனில் பலப்பட கிறிஸ்துவனுடைய அன்பு ஆழ ஆகலாம் என்னென்னு உணர்ந்து கொள்ளும்படி செய்வார். சகல தேவனுடைய பரிபூரத்தினால் நிரப்புவார். இதுதான் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். வேணுமா வேணாமா? கொலோசியர் 1:25-29. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாக தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஒழிக்க புறஜாதிகளுக்கு உள்ளே விளங்கிய இந்த இரகசியம் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த தலைமுறை மறைக்கப்பட்டது. அப்படி தானே போட்டிருக்கு. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை மறைவாக இருந்து அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த ரகசியம் அவங்களுக்கெல்லாம் மறைவாக இருந்துச்சு. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாக தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறது. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இவ்வளோ நாள் மறைந்திருது, இப்போ என்ன செய்கிறார், வெளிவாகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். என்னங்கிறது ரகசியம், எவ்வளோ நாள் சொல்லாத ரகசியம் என்னது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளே யார் இருக்கா? அவங்களுக்குள்ள யாருக்கும் பயப்பட வேணாம். எங்கேயோ ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு இல்லை. ரகசியம் என்னன்னா, அவர் எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் இருக்கும்போது நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்புகிற அவருடைய பலத்தின்படி போராடி உனக்குள்ளே தான் இருக்கிறார். கிறிஸ்து உனக்குள்ளே தான். எந்த மனுஷனும் தேறி நான் நிற்க வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய பிரயாசப்பட்டு போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த நாட்களிலே அந்த ஒரு வெளிப்பாடு வரணும். ஏன்னா தனியால் உலகத்தில் எனக்குள்ளே யார் இருக்கா? யார் வந்தாலும், மனுஷன் வந்தாலும், பிசாசு வந்தாலும் எனக்குள்ளே யார் இருக்கா?
தான் ரகசியம். அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் அதுக்கப்புறம் உலகத்தில் யாருக்கும் எதுக்குமே எனக்கு உள்ளே யார் இருக்கா. ரோமர் 9:18-20. அதனால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கார் அவன் மேல் எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கார் அவனை என்ன செய்கிறார். எப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார். அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிற நீ யார். நீ யார் ஆண்டவருக்கு விதூரமாக பேசணும். உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா. ஏன் இப்படி உண்டாக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா. ஏன் இப்படி உண்டாக்குன கேட்கலாமா. அதுதான் அந்த வசனம். மீதியிட்ட ஒரே களிமண் அல்ல. குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான ஒரு பாத்திரத்தை கனவீனமான கருத்துக்கு பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் சரியா தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும். ரெண்டு கூட்டம் ஒரு கூட்டம் என்ன மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம். இவங்க மேலே ஆண்டவர் கிருபை காட்டுறார். ஏன்னா ஆண்டோடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவங்க மேலே என்ன வெளிப்படுத்த அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தை சித்தமாக. அது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மீட்கவும் நீடிய சாதத்தில் பொறுமையாக இருந்தார். உனக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம். இது அழிவுக்கு கோபாக்கினை பாத்திரம். ஏன்னா அது முடிவு அழிவினால் உடனே என்ன செய்ய மாட்டார். ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். ரொம்ப அழிவு தான் போகுது. அது வரைக்கும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. இதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு நாள். அது வரைக்கும் அப்படி இருக்கிறார். அப்படி இருந்தால் உனக்கு என்ன அவசரத்துக்கு ஆண்டவர் அவங்களை அழிக்கணும்னு என்ன செய்யாது. கிருபா பாத்திரத்தன்மை தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறார். அதுக்கு நீ நன்றியார். ஒன்று கிருபா பாத்திரமாக தெரிந்து கொண்டாரே உன் மேலே மகிமையின் ஐஸ்வர்யத்தை வெளி அது அவன் மேலே அவனையும் உண்ணாமல் அழியாமல் இருக்கிறான்னு அவசரப்படாது. நான் அழிவுக்குன்னு நியமிக்கப்பட்டேன். அவன் மேலே நீடிய பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன. சில பேர் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எதாவது ஆச்சான்னு பார்த்துன்னு இருப்பான். இந்த ஆண்டவர் இன்னும் நல்லா தானே இருக்கிறான், இன்னும் நல்லா தானே இருக்கிறான், உனக்கு என்னன்னு கேட்குறாரு. அவன் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்குவோம். தேவனிடத்தில் உனக்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள். அவன் மேலே அவனை பார்த்துன்னு இருக்காது. அவனை என்ன செய்யாது. அது சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு தேவதூதன் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேள். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்ன உனக்கு நான் கொடுத்தாலும் உனக்கு ரொம்ப தீமை செஞ்சான் பார், அவனுக்கு 2 மடங்கு கிடைக்கும். உனக்கு ரொம்ப தீமை செஞ்சவனுக்கு என்ன கிடைக்கும். இவன் யோசிக்கிறான், எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும். அவன் காரில் போவான், மணி ஒரு காரில் இது வேணாம்ப்பா வேணாம், கார் வேணாம். ஒரு வீடு கேட்கலாமா, நல்லா இருக்குமே, கேட்கலான்னு வந்தால் என்ன ஞாபகம் வருது, அவனுக்கு 2 வீடு வந்துடுமே, வேணாம் வீடு வேணாம் வீடு வேணாம். அவன் எதை கேட்கணுன்னு வந்தாலும் அவனுக்கு 2 கிடைக்கணும். என்ன அது வேணாம் வேணாம், அவனுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது. கட்சியில் என்ன கேட்குறானோ, எனக்கு ஒரு கண்ணு குருடாகணும். என்னவா இவருக்கு ஏன்னா அவனுக்கு 2 கண்ணும். அது மாதிரி சில பேருக்கு ஆண்டவர் உன் மேலே கிருபா பாத்திரமாக உன் மேலே இறக்கமாக இருந்து உனக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அதை விட்டு அவனே பார்த்துன அவன் கோபாக்கின அவன் ஒன்று அழியாமல் இருக்கான். நீ அவனை பார்க்காத. அதுதான் எங்கள் வசனம் சொல்லுது.
தமது மகிமைக்காக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். அதுக்கு நன்றியார். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மிகவும் நீடிய சதுர் பொறுமையாக இருந்தார். ஆனால் உனக்கு மற்றவங்களை பற்றி உனக்கு என்ன வேணுமோ பேதுருவை பார்த்து சொன்ன, நீ இளைஞனாக இருக்கும்போது என்ன பண்ண, உன் இஷ்டத்துக்கு நீ உன்னை உடுத்தி கொண்டு எங்கே வேணால் போய் நின்று, முதிர் வயதில் வேற வரும் உனக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி நீ விரும்பாத இடத்துக்கு கூட்டின்னு போவான். சரியா? சில பேர் கல்யாணம் ஆன பிறகு அந்த நிலைமை ஆகிட்டான். அவங்க இஷ்டமான ட்ரெஸ்ஸு கூட இதையும் அதை கைட்டுங்க போய் இதை போடும், அவங்க சொந்தமாக ஏதோ போடணும், அவங்க என்ன போட சொல்கிறாங்களோ அது வலுக்கட்டாமல் போட வச்சு, வா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு அவங்க விரும்பாத இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இழுத்துன்னு போகிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். எனக்கு தெரில. அவங்க சொந்தமாக ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸு கூட போட முடியும், இங்கே போடணும் அதுதான் போடணுமா இவங்கள. ரெண்டாவது அவங்க போகிற இஷ்டமான இடத்துக்குலாம் போக முடியாது, அவங்க விரும்பாத இடத்துக்கு இழுத்துன்னு போவாங்க. வா எங்கே, எங்கள் அம்மா வா போயினே இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரில. சரியா? ஆகவே அப்படி சொல்லும் போது பேதுரு திரும்பி பார்த்து இவனுக்கு என்னான்றார். அங்கே யோவான் வரார் பின்னால். நீ இவ்விதமாய் ஆண்டவருக்கு மறிக்க ரத்த சாட்சியாக மறிக்க போகிறன்றது சொல்கிறார். இந்த அர்த்தம் இவ்விதமான மரணத்தை அவன் அந்த அர்த்தத்தில் சொன்னான். என்னடா இப்படி சொல்லிட்டாரு. திரும்பி பார்த்தா யார் வரா? இவன் கதை என்ன, இவனுக்கு என்ன போகுது? பாப்பா சொல்கிறேன், அவன் கதை என்னான்னு சொல்கிறேன்னு சொன்னாரா? என்ன, நான் வர வரைக்கும் அவனை உயிரோட வச்சுருந்தேன், உனக்கு என்ன, நீ பின்னால் வா, நீ என்னை பின்பற்றி நீ மற்றவங்களும் அங்கெல்லாம் போய் மூக்க விட்டுன்னு இருக்காது, அது உன் கதை கிடையாது. அவனை சாவாமையே கூட நான் வச்சுன்னு இருப்பேன், உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி. சில பேர் கண்ணுங்க எங்கெங்கும் போவோம், அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான்னா, இவனுக்கு எதாவது ஆச்சா, ஒன்றும் ஆகலையா, என்னப்பா அது, நல்லா விட்டுடு. ஆண்டவர் ஒன்று தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உன் மேலே கிருபா பாத்திரமாய் உன்னை தெரிந்து கொண்டு உன் மேலே கிருபை கட்டுறேன், அதுக்கு நன்றியா இரு. மீதி பேரெல்லாம் பார்க்காத. மூன்றாவது ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின். எபேசியர் 3:6-11. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மறுபுத்திரருக்கு அறிவிக்கப்பட தேவனுடைய பலத்த சத்துவத்தால் அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபை நல்ல இந்த சுவிசேஷத்துக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் கிறிஸ்துவனுடைய அளவற்ற புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு இதை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். புறஜாதிகளுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவனுடைய அளவற்ற அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு அதான் சொல்கிறார். தேவன் நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானம் அது சபையின் மூலமாக இப்பொழுது தெரியவரப்படும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லா சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிக்காரங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை அறியாதவங்க எவ்வளோ பேர் இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை அறியாமல் எவ்வளோ பேர், அவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களாக கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தை அவரை அறியாதவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். 4,
riches of his goodness, forbearance and long suffering. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய இவைகளின் ரோமர் 2:4 இந்த வாசனம் வந்து மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்துறவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஏன் ஆண்டவரை மேலே தயவாக இருக்கிறார்? நீ மனம் திரும்பணுன்னு தான் உனக்கு டைம் கொடுக்குறார். ஏன் பொறுமையாக இருக்கிறார்? அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் எதுக்காக? நீ குணப்படும்படி, அப்படி தானே போட்டிருக்கு. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுறதுக்கு என்று அறியாமல். ஏன் ஆண்டவர் தயவாக இருக்கிறார்? நீ மனம் திரும்பு, அதுக்கு தான் தயவாக இருக்கிறார். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு, அதை அசட்டை பண்ணாத. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே. ஒரு பயங்கரமான நாள் வரப்போகுது. தேவனுடைய கோபாக்கினை நீ குணப்படாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்த அந்த கோபாக்கினை நாளுக்கு என்ன செய்கிற? கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே. மேலே வாரி கொட்டிக்கிற அவனுடைய கோபாக்கினை என்ன செய்கிற? தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் என்ன செய்? நற்கிரியை செய். அப்போ உனக்கு மகிமையும் கனமும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சரியா? இது அடுத்த கூட்டம். இது அடுத்த கூட்டம். சண்டைக்காரர் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிகளுக்கு உக்கர கோபனை கோபாக்கி, சும்மா சாதாரண கோபாக்கின உக்கர சண்டை போட்டுன்னு சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருந்த இந்த கோபாக்கின நாள் வரும்போது என்ன வரும் அவங்களுக்கு? உக்கர கோபம். 5வது, riches of the wisdom and knowledge of God and of Christ. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற ஐஸ்வர்யம். கொலோசியர் 2:2 அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று எப்படி அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்ய அறிந்து கொள்ள ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாது. அவருடைய வழிகள் ஆராய கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாக அவருக்காகவும் அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாகும். மனுஷீகத்தில் தேவன் என்ன செய்யும்? அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் அந்த ஞானத்தை என்ன செய்யும்? கொடுத்து அதில் பயங்கர ஆழம். ஆண்டோடைய அறிவு ஞானத்தை அளவே இல்லை.
ஆறாவது, ரிச் இன் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளின் ஐஸ்வர்யம். 1 தீமோத்தேயு 6:17-19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேலே என்ன செய்யுது? ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிக்கும்படி சம்பூர்ணமாக அவர் மேலே நம்பிக்கை, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கலாம், உதார குணமாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்று வருங்காலத்திற்காக ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. நற்கிரியைகள் என்னவாக இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா. லூக்கா 14:12-14. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பகல் விருந்தாத ராவித பண்ணால் என்ன பண்ணுறோம்? அதுதான் பண்ணாதேன்றார். உன் சிநேகிதரை ஆகிலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கப்பா. உன் சகோதரரை வாங்க, எல்லாம் வாங்க. உன் பந்து ஜனங்களை சொந்தக்காரெல்லாம் வாங்க. ஐஸ்வர்யம் இந்த பணக்கார கூடப்பா, அவரை விட்டுறாதப்பா. ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தார் ஆகிலும் அழைக்க வேண்டாம். அவங்களெல்லாம் ஏன் அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்ப, அப்போது உனக்கு பதிலுக்கு பதில் செய்த. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும், அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்ப. அவர்கள் உனக்கு பதில் நீதிமான்களும் உயிர்த்ததில் உனக்கு பதில் செய்ய. லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். நான் ஒரு இடத்துல 9 வயசான பாட்டியம்மா வந்து பிச்சை கேட்குது. சரியா, என்கிட்ட சில்லறைகள் எதுவுமே இல்லை. எடுத்து பார்த்தா சில்லறை எதுவுமே. சரின்னு 20 ரூபா கொடுத்தேன். எவ்வளோ கொடுத்தேன்? நான் நினச்சேன் அந்த அம்மா தேங்க்ஸ்ன்னு சொல்லணும்னு நினச்சேன். அந்த பாட்டியம்மா தேங்க்ஸ்லாம் சொல்ல. அது என்ன, நல்லா பாரு 50 ரூபா இருக்கா பாருந்தேன்னு. நல்லா பாரு பர்ஸில் 50 ரூபா இருக்குதா பாரு, நான் பார்க்கணுமா? இந்த பாட்டி அம்மாவுக்கு 20 ரூபா கொடுத்தா ஒரு நன்றி கூட சொல்ல. நல்லா பாரு 50 ரூபா இருக்கா பாரு. இன்னொரு இடத்துல ஒரு ஆள் இங்கிலீஷில் பேசுகிறார். இங்கிலீஷில் அந்த ஆள் எப்படி கேட்குறான்னா, சார் டு யூ ஹேவ் சேஞ்ச் ஃபார் 10 rupees? 10 ரூபாய்க்கு சில்லறை சேஞ்ச் கேட்குற மாதிரி. சார் வை டு யூ வாண்ட் சேஞ்ச் ஃபார் 10? இதுக்கு 10 ரூபாய் சேஞ்ச் வேணும் சார். ஐ எம் ஸோ ஹங்க்ரி. இப்போ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், இங்கிலீஷ் தான் பேசுகிறேன். ஐ எம் ஸோ ஹங்க்ரி சார்ன்றான். ரொம்ப பசியில் இருக்கிறேன் நான். பையன் நல்லா படிச்சிருக்கிறான் போல், இங்கிலீஷில் நல்ல சாப்பாடு இல்லையா. நான் சொன்னேன், 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் உனக்கு? என்ன சாப்பிட முடியும்? இன்றைக்கி இருக்க விலைவாசியில் 10 ரூபாய்க்கு என்ன? சரி 100 ரூபா கொடுத்துருந்தா வச்சுக்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாவம் வாழ்க்கை அவனுக்கு என்ன இவ்வளோ படிச்சு இங்கிலீஷ் பேசி ஒன்றும் சாப்பாட்டு கூட அவன் காசு கொடுங்கன்னு கூட கேட்கல, சேஞ்ச் கேட்குற மாதிரி கேட்குறான். சார் டு யூ ஹேவ் சேஞ்ச்? எஸ். எதுக்கு 10 ரூபாய்க்கு சேஞ்ச் கேட்குறான்? கேட்டால் பசியில் இருக்கிறான்றான். பசியில் நீ 10 ரூபா வச்சு என்ன சாப்பிட முடியும்? இந்த 100 ரூபா வச்சுக்கோ போ. தேங்க்யூ அப்படி அவ்வளோ இதுன்றான். உலகத்தில் ஒவ்வொருத்தர் இருக்கிற நிலைமை பயங்கரமாக. பிளெயினில் உக்காந்துருந்தா ஏர் ஹோஸ்டஸ் நேராக என்கிட்ட வந்து சேஞ்ச் இருக்குதான்னு கேட்குது. யாருக்கும் சேஞ்ச் கொடுக்கணும் போல். சில இந்த சீப் ஃப்ளைட்லலாம் சாப்பாடெலாம் தரமாட்டேன், காசு கொடுத்தா வாங்கணும். தெரியல அவங்களுக்கு. சீப் ஃப்ளைட்டில் இருக்குது,
ஒழுங்காக ஃபுல்லாக பே பண்ண அவனே சாப்பாடெலாம் கொடுப்பான். இந்த சீப் ஃப்ளைட்டில் போனோம் வைங்க, ஒவ்வொன்றும் வாங்கணும், 100 200 கொடுத்து. அது எவனோ தான் வாங்கியிருக்கிறான் போல், இதுக்கு இந்த அம்மா கிட்டே சேஞ்ச் இல்லை போல். அங்கேருந்து வருது, நான் உக்காந்து இருக்க இடத்துல வந்து, சார் உங்ககிட்ட கொஞ்சம் சேஞ்ச் இருக்குமா? ஏம்மா அவ்வளோ பேர் இருக்காங்க, நீ அவங்களெல்லாம் தாண்டி நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்குறேன்ற. நான் ஒய்யா so many people ஒய்யா இல்லை, உங்களை பார்த்தா நல்லா உதவி செய்கிற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அந்த முழு பிள்ளைங்களில் நான் தான் இழிச்சவாய் மாதிரி இருந்தேன்னா என்னன்னு தெரில எனக்கு. எல்லாரையும் விட்டுடுச்சு அங்கே, அவ்வளோ பேர் எல்லாரையும் நேராக என்கிட்ட வந்து சேஞ்ச் கொடுங்கன்னு. என்னன்னு தெரில. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடு, பழமையாய் போகாத பணப்பைகளும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்தவை, அங்கே திருடன் அனுவதனை பூச்சி கொடு. பிலிப்பியர் 4:15-10. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷன் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்டபோது கொடுத்தல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்ல, வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்ற நீங்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும் நீங்கள் 2 தரம் வேறு எந்த சபையும் ஐயாவை கண்டுக்கல. ஐயா ரொம்ப ஆசீர்வாதமாச்சு, யார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா, கர்த்தர் நல்லவர் ஐயா, நான் சொல்லிட்டு ஐயாவுக்கு தேவை இருக்குப்பா. ஐயா 3 வேளை சாப்பிட வேணாமா, ஐயா துணியை வாங்க வேணாமா, அவரை பற்றி யாரும் என்ன செய்யலை. இந்த ஒரு சபை தான். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடு, எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணம். உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியமாக எப்பிராப்தன் கையில் வரப்பெற்று கொண்டபடியே நான் திருப்தி. நீங்கள் என்னெல்லாம் எனக்கு செஞ்சீங்களோ அது தேவனுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு சுகந்த வாசனை உள்ள பலி. நீங்கள் எனக்கு அமிச்சிங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் எனக்கு இல்லை. இது யாருக்கு? ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருந்துச்சு? அது சுகந்த வாசனை உள்ள ஆண்டவருடைய பலி. ஆண்டவர் அதெல்லாம் ஒரு பலியாக பார்க்குறார். அப்படி பார்த்ததுனால என்ன வாக்குத்தத்தம், என் தேவன் தம்முடைய உங்களுக்கு குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே 2 கொரிந்தியர் 8:1-4. அன்றையும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு, அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், அவங்களுக்கு எவ்வளோ தேவை, அதன் மத்தியில் என்ன பண்ணாங்களாம் கொடுத்து. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் தாங்களே அப்படின்னு யாரும் கொடுங்கன்னு கூட சொல்ல, தாங்களே மனதுள்ளவர்கள் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டுகோள் எடுத்துக்கோங்க, தயவுசெய்து எடுத்துக்கோங்க. என்ன சார் கெஞ்சுறாங்களாம், அவங்களுக்கே எவ்வளோ கஷ்டம், அவங்களுக்கு அது மத்தியிலும் தாங்களாகவே திராணிக்கு மிஞ்சி கொடுத்தது மாத்திரம் அது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மிகவும் எவ்வளோ ஆசைப்படுறோம், கொடுக்கணும்னு எவ்வளோ ஆசை. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான் ஊழியம் செய்து வருகிற தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அதெல்லாம் மறக்கவே மாட்டார். ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பாக செய்த பிரயாசத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார், மறக்க. கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கது யாவருக்கும் விசேஷ விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய அது ஒரு விதைக்கிறது. ஏற்ற காலத்தில் அறுப்போம், வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல என்ன செய்யும்.
7வது இட்டர்னல் ரிச்சஸ், நித்தியமான. லூக்கா 12:13-20. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டு. அந்த காலத்தில் இந்த பிரச்சனை, போதகரே சொத்து பிரிக்கிறதுக்கு சொல்லுங்கள், சொத்து பிரிக்கிறதுக்கு சொல்லுமா. போதகருக்கு என்ன வேலையாம்? எங்கள் சொத்து பிரிக்கிறதுல போதகர் பேசணுமா. அவங்க குடும்பத்தில் என் சகோதரனுக்கு சொல்லுங்கள், என் சொத்தை பிரிக்க சொல்லுங்கள். போதகரே, எங்கள் சொத்து சண்டையில் நீங்களும் உங்கள் மூக்கை விடுங்க. வரப்பா, நான் என் மூக்கை விடுறேன்னு சொன்னாரா? அதுக்கு தான் இந்த பதில். போதகரே, என் சொத்தை பிரிக்க சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு பதில் என்ன பதில்? அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுவேன்னா வைத்தவன் யார்? இதுதான் என் வேலையா? எனக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா? உங்கள் சொத்து தகராறில் மூக்கை விட்டுன்னு உங்களுக்கு உங்கள் பங்கிடுறது தான் என் வேலையா அப்படின்னு வசனம் இருக்கா இல்லையா? சரியா? வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த வசனத்தை நல்லா போதகர்கிட்டெல்லாம் இதெல்லாம் கேட்டுன்னு வரக்கூடாது. ஏசாமியே பதில் கொடுத்துருக்காரு. சரியா? உனக்கு நியாயாதிபதியும் பங்குகிடணும் என்னை வைத்தவன் யார்? யார் எனக்கு அந்த பதவி கொடுத்துருக்குறா? எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றும் உனக்கு எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லாமல் ஒரு ஓமை அவர்களுக்கு, ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய், அப்பொழுது அவர், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து. என்ப ஆத்மாவே, உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு, தன்னை ஆத்மாவை பார்த்து சொல்கிறார். ஆத்மா பார்த்து என்னன்றார்? ஆத்மாவே, அநேக வருஷத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிறப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குதா? அநேக வருஷத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு. ஆத்மாவே, அநேக வருஷத்துக்கு நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா வச்சிருக்கிற, நீ நல்லா சாப்பிடு, நல்லா குடி, இப்போ எல்லாத்தையும் என்று என் ஆத்மாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே ஐயா யோசிக்கிற. நல்லா கட்டிட்டு நல்லா எல்லாம் வச்சிருக்கிறேன், நல்லா அனுப்பின்னு சொல்லான்னு யோசனை இருக்கார். சரியா? சொல்லுவேன். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்தவர்கள் யாருக்கு ஆகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இராமல் எனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்துக்கொண்டு, இப்படியே தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இங்கே நீ என்ன வேணால் சேர்த்து வச்ச ஒரு நிமிஷத்தில் கண்ணை மூடலாம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு தோன்றி மறைகிற புகையை போல். இதில் யார் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்கிறாயா? அதுதான் கேள்வி. 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த. அநேகருக்கு தேவ பக்தி இருக்கு, ஆனால் கூட என்ன இருக்க மாட்டேங்குது. இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். போதும் என்று மனதுடனே கூடிய. உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது அதுதான் நிச்சயம். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதோ. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பணம்ன்றாங்க, ஆசைப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்களா? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவும் பலவித இச்சைகளை விடுகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் சிலர் அதை இச்சித்து
விசுவாசத்தை விட்டு வழுவி, இந்த பணம் பின்னால் போய் என்னத்தை வழிகிறோம்? விசுவாசத்தை விட்டு வழி. அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. மத்தேயு 6:19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவர்களை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறார்கள். நடக்குதா இல்லையா? நடக்குதா? சைபர் கிரைம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைபர் சில பேர் டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு நாங்கள் இங்கேருந்து பேசுகிற அதிகாரி பண்ணுவோம், எல்லாம் காசையும் காலி பண்ணி பயந்து எல்லாத்தையும். சில பேர் இதை கிளிக் அடிக்கிறாங்க ஃபோனில், இதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண காசெல்லாம். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன காசு அனுப்புகிறோம், அப்புறம் உங்களுக்கு சார் தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் தயவுசெய்து திருப்பி அனுப்புங்க. திருப்பி அனுப்பிச்சின்னா ஃபுல் காசு காலி, பேங்க் அக்கௌண்ட்டே வழியே வேணும்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சிட்டு இதை தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் சார், கொஞ்சம் தயவுசெய்து அந்த காசு என்ன பண்ணுங்கள் திருப்பி அனுப்பிங்க. திருப்பி அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அத்தனை காசும் இந்த மாதிரிலாம் நடக்குது, பயங்கரமாக நடக்குது. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். எபிரேயர் 11:24-20. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்றப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுப்பிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுப்புவதே இனி வரும் பலன் மேல் எகிப்திலுள்ள பொக்கிஷங்களையும் வெளியிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அரண்மனையில் இருக்கிறார், இது எனக்கு வேணாம், இது தேவனுடைய பிள்ளைகளோடு நான் என்ன செய்யணும்? துன்பம். இந்த எகிப்தின் பொக்கிஷத்தை பார்த்தோம், கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தையை எனக்கு அதிக பாக்கியம். மத்தேயு 5:10. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான உங்கள் பேர் பொய்யாய் சொல்ல பாக்கியவர்களார் சந்தோஷப்பட்டு கழிங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் யார்? உங்களுக்கு முன்னிருந்து தீர்க்கதரிசனம் அப்படியே துன்பப்படுத்தின. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன், கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது இல்லை. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று வழங்கின கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு பொருளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நீதியுள்ள நியாய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். தானியேல் 12:2-3. பூமியின் தொழிலை நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர், சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளி. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலும் என்றென்றும் உள்ள சதா காலையிலும். யாரெல்லாம் அநேகர் நீதிக்குள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்கு யாரெல்லாம் கொண்டு வராங்களோ என்றென்றைக்கும் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வாங்க?
பிறகு இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். கர்த்தரது நாளிலே அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாராக. இந்த நாளிலே ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். முதலாவது ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இரண்டாவது ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையின். மூன்றாவது ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம். நான்கு ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் குட்னஸ், ஃபோர்பேரன்ஸ் அண்ட் லாங் சஃபர், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய இவைகளின் ஐஸ்வர்யம். ஐந்தாவது ரிச்சஸ் ஆஃப் த விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் கிரைஸ்ட், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற ஐஸ்வர்யம். ஆறாவது ரிச் இன் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம். ஏழாவது இட்டர்னல் ரிச்சஸ், நித்தியமான ஐஸ்வர்யம். இந்த நாட்களில் இந்த வசனங்களை நாம் தியானித்து இந்த ஐஸ்வர்யத்தை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள இந்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு பின்னால் நித்தியமான ஐஸ்வர்யத்தின் பின்னால் ஓடி இதை விட்டுறக்கூடாது. இதுதான் நித்தியம். இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து தொழுது கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை பாடி உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி எங்களுடைய தென்பாரங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி உடைய கிருபையின் ஐஸ்வர்யம், உடைய மகிமையின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம், அந்நாட்கள் அறிவின் ஐஸ்வர்யம், உடைய தயவுடைய ஐஸ்வர்யம், நித்திய ஐஸ்வர்யம். இந்த வசனங்களெல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் உணர்ந்து எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த எல்லா காரியத்திலும் இந்த ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தருகிறார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சினால் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். இந்த நாளில் தியானித்த ஒவ்வொரு வாசனம் 30, 60, 100 வாழ்க்கையில் பலன் கொடுக்க கிருபை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி, குறைவெல்லாம் நிறைவாக்கும், எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிகரமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தனார். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மனிதரா தேவனால் யாவுமே
செயலினில் வல்லவர் யோசனை காத்தரா செயலினில் வல்லவர் யோசனை காத்தரா கர்த்தர் நாமம் வல்ல தேவன் அதிசயமே செய்திடுவார் கர்த்தர் நாமம் வல்ல தேவன் அதிசயமே செய்திடுவார் ஜீவதேவன் வல்லவர் அதிசயம் செய்பவர் கூடாது மனிதரால் தேவனால் யாவுமே கூடிடுமே. ஓங்கிய புயத்தினார் ஜனமதை நடத்தினார் ஓங்கிய புயத்தினார் ஜனமதை நடத்தினார் தேவன் நம்மை தமது புயத்தால் என்றும் காத்து நடத்திடுவார் தேவன் நம்மை தமது புயத்தால் என்றும் காத்து நடத்திடுவார் ஜீவதேவன் வல்லவர் அதிசயம் செய்பவர் கூடாது மனிதரால் தேவனால் யாவுமே கூடிடுமே. மேகத்தில் தோன்றினார்